எந்த அடிப்படை வசதியாவது இருக்குதா? இதே இந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, வாய் தான் சொன்னாரு, அடிமையினுடைய வாய் தான் பெருசா இருக்கு. கோபாலபுரத்துடைய கொத்தடிமை வாய் தான் பெருசா இருக்கு. இது அம்மாவை பத்தி பேசுது. வாங்கி கேட்டா நல்ல வாயை மூடுறா, இனிமேதான் வாயை திறந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உன் குடும்பத்துடைய பாரம்பரியம் சாராயம் வித்த குடும்பம். நீ வந்து அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு காசிமேடு பாஷையில என்னாலும் திட்ட முடியும், வாங்கி கட்டிக்காத. நீ பேச முடியாது எங்களெல்லாம், பேச முடியாது எங்களெல்லாம், பச்சை பச்சையா பேச முடியாதா? எல்லா வார்த்தையும் பேச முடியும் பச்சை பச்சை, ஆனா அடக்கி வாசிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு புரட்சி தலைவரும் அம்மாவும் கற்றுத்தந்த பாடம் ஒரு நாகரிகம். அந்த நாகரிகத்தின் அடிப்படையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். முன்ன நாதாரியே இல்லை, நாங்க நாதாரியே இல்லை, புறம்போக்க இல்லை, ஒரு மொல்ல மாதிரியே இல்லை, ஒரு கேப் மாதிரியே இல்லை, ஒரு அயோக்கியனா இல்லை. அப்படி இன்னைக்கு எங்களுடைய ஒரு நாகரிகத்தோடு எங்களுடைய கட்சி எங்களை வளர்த்துருக்கலாம் தான் நாங்கள் அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கிளறி பார்த்து நினச்சிங்கன்னா காசிமேடு பாஷையில நானும் திட்டுவேன். அதுக்கு நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். சின்னவுக்கு தெரியாதா, இல்லை ராஜன் தெரியாதா? இன்னைக்கே எல்லாருக்கும் அந்த பாஷை தெரியும். அதனால் வாய் அடக்கி வைக்கிறது. சரி, என்ன பண்ண மாவட்டத்துக்கு என்ன பண்ணியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்லாவரம் 13வது வார்டில் 3 பேர் பாவம் அந்த கழிவு நீர் தண்ணி குடிநீரோட கலந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன காலையிலே சொல்றாரு, அது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான். ஃபுட் பாய்சன் எத்தனை பேருக்கு? 20 பேருக்காக அடுத்தடுத்த வீட்டில் ஒரு வீட்டில் சாப்பிட்டவங்க ஃபுட் பாய்சன் வரலாம். 60 பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். இந்த முட்டாள் சொல்றான் 60 பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மதியானம் மாசு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு தான் அந்த சார் அதான் அந்த சாரு சொல்றாரு, அங்க இது நாங்க லேபுக்கு அமைச்சிருக்கணும். அப்ப முந்திரி கொட்டை மாதிரி உன் கேபினெட்ல இருந்து ஒரு அமைச்சர் காலையா சொல்லணும் ஃபுட் பாய்சன் ஏன் சொன்னேன்? 26 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், 3 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பத்திரம் உடனே அந்த இடத்த என்ன பண்ணா, ப்ளீச்சிங் பவுடர் போடணும். அது என்ன நியாயம்? அது மைதாமா தூவி விட்டாங்க. மைதாமாவு அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம்? எல்லாம் சத்தமா ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. மைதாமாவு அரசாங்கம் மைதா அந்த மைதாவை தூக்கி விட்டோம்னா நிருபர் நம்ம ஆளுதான். ரொம்ப உண்மையிலே சொல்றேன் தம்பி, சூப்பர்பா நீங்களாம். உண்மையிலே இந்த மாவட்ட நிருபர்கள் உண்மையிலே அழகா போட்டி. அதுக்கப்புறம் டெண்டர் விஷயம் கூட கேட்ட ஓடிட்டான ஆளு. ஆனா எல்லாத்துலயும் அதாவது